தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதழ்களை திறந்தருளும். எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 11ஆம் வாரம், ஜூன் 20, சனிக்கிழமை, ஆனி 6. உலக ஏதிலியர் நாள். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் ஆகுமாறு உங்களுக்காக ஏழையானார். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை கூவி அழைக்கும் பிள்ளைகளுடைய குரலை கேட்டருளும். இந்த காலை வேளையை தந்து ஆசீர்வதித்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களை உயிர்ப்பித்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் பிரசன்னத்தால் நிரப்பி செய்த ஒவ்வொரு அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் நன்றி கூறுகிறோம். கொடுத்த இந்த உயிர் பிச்சைக்காக, புதிய வாழ்வுக்காக, புதிய காற்றுக்காக, புதிய சுவாசத்திற்காக, புதிய இயக்கங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவிலே எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் கோர்த்து வழிநடத்தியவரே, முது பேரன்பிற்கு நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள், யார் யார் ஜெபிக்க எங்களிடம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு சொன்னோமோ அவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் அனைவர் மேலும் இரக்கம் கொண்டு உம் திருப்பாதம் நாங்கள் என்றென்றும் வாழ வைக்கும் இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்கின்ற கருத்தோடு இன்றைய வாசகங்களை மையமாக கொண்டு மாறிவரும் இந்த சமுதாயத்தில் இயந்திரத்தரமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கையோடு வைத்து நிகழ்காலத்தில் கவனத்தை நாங்கள் முழு கவனம் செலுத்தி கடந்த காலத்தினுடைய பயங்களை அகற்றி எங்களுடைய எதிர்காலத்திலே யதார்த்த நிலையோடு எதிர்கொள்ள தேவையான வரத்தை இறைவா எங்களுக்கு நீர் தந்தருளும். பதற்றமும் கவலையும் உள்ள சூழ்நிலைகளை, நிலைப்பாடுகளை எங்களிடமிருந்து அகற்றி உடல் நலன், மன அமைதி எங்களுக்கு தந்து காத்தருளும். அழிந்து போகின்ற இந்த வாழ்க்கையின் நிலை உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்கின்ற எங்களுடைய வாழ்வை நாங்கள் உணர்ந்து இனி நாங்கள் எங்களுடைய உடல் நலனில் முக்கியத்துவமும் அழியாத ஆன்மாவை கவனிப்பதில் ஆர்வம் காட்டவும் அவற்றின் வழியாக உம்மோடும் எம்மோடும் உள்ள மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுணர்ந்து கொள்ள வரம் வேண்டியும், இறைவா உமக்குரியதை நாங்கள் முதலில் தேடவும், எங்களுடைய வாழ்க்கை நன்மையால் நிறைந்த வாழ்வாக அமைந்திடவும், அவற்றில் நிறைமகிழ்வை காணவும் வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீர் என்மேல் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஜெயம். மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.